அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னென்னா கத்திரிக்காய் நக்கெட்ஸ். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். ஒரு முழு கத்திரிக்காவை எடுத்திருக்கேன். இது கத்திரிக்காயில் விதைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்ல சதைப்பற்று அதிகமாக இருக்குது கத்திரிக்காய். இதெல்லாம் தோல் எல்லாத்தையும் சீவி ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ண இந்த கத்திரிக்காயில் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப திக்னஸ் இல்லாமல் நல்லா கட்டமாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ண எல்லா கத்திரிக்காய்களையும் தண்ணியில் போட்டு மூழ்க வச்சுக்கணுங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போது இதுக்கு வெளி கோட்டிங்காக 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 டீஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு காரம் எல்லா இடத்துலையும் மாவுலாம் கலந்துருக்க போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய்களை இந்த மாவில் போட்டு கோட் பண்ணணும். ஏன்னா கத்திரிக்காய் தண்ணியில் போட்டிருந்தோம். அந்த தண்ணியில் போட்டிருக்கிறதால அந்த ஈரத்துலேயே இந்த மாவு எல்லாம் அதில் கத்திரிக்காய் மேலே ஒட்டிக்கும். அது போல் இப்போது ஒரு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய்களை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த முட்டையில் நினச்சி பிரெட் க்ரம்ஸில் வச்சு கோட் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். இது போல் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பு கொடுக்கும். எல்லா கத்திரிக்காய்களையும் இதே போலவே ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி இதை செஞ்சு ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல கிறிஸ்ப் நல்லா ஒட்டி வரும். இல்லாட்டினாலும் பரவாயில்ல, உடனே அப்படியே செஞ்சு அப்படியே ஃப்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆயிலெல்லாம் எதுவும் பிரிஞ்சும் வராது. நான் எல்லா கத்திரிக்காய்களையும் இது போல் கோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கலைங்க, டைரெக்டாகவே தான் செய்கிறேன். இப்போது ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹீட் ஆகிடவும் கூடாது. எல்லா கத்திரிக்காய் பீஸையும் ஆயிலில் போட்டு எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை பண்ணுற மாதிரி நம்ம அப்பப்போ டர்ன் பண்ணி விட்டு ஈவனாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இதை நீங்கள் கத்திரிக்காய் நக்கெட்ஸ்னு சொன்னாதாங்க தெரியும். இல்லைனா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். இது கத்திரிக்காயில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்டியான மொறுன்னு வெளியில் மொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ஆயிலேருந்து எடுத்துட வேண்டியது தான். எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது வெறும் வாயிலையும் சாப்பிட்லாம், இல்லை விருப்பப்பட்டால் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சியும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.